Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக காவல்துறையினர் பெட்ரோலியம் டீலர்களை அலைக்கழிப்பதாக பெட்ரோலியம் டீலர்கள் சங்கம் புகார் தெரிவித்திருக்கிறது. இதனால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நிறுத்த நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காவல்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு பெட்ரோலியம் டீலர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக காவல்துறையினர் பெட்ரோலியம் டீலர்களை அலைக்கழிப்பதாக புகார் தெரிவித்திருக்கின்றனர். காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு பெட்ரோலியம் டீலர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. டிஜிட்டல் மோசடியாளர்களோடு தொடர்பு இருப்பதாக டீலர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நிறுத்த நேரிடும் என்று பெட்ரோலியம் டீலர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு பெட்ரோலியம் டீலர் சங்கம் தற்போது ஒரு அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கார்கள். இந்தியா முழுவதும் பணமில்லாத பரிவர்த்தனையை ஊக்குவித்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் பணமில்லாத பரிவர்த்தனையிலிருந்து விற்பனை செய்து வந்தோம். குறிப்பாக யூபிஐ, கூகுள் பே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்ட பணமில்லா பரிவர்த்தனையை நாங்கள் ஊக்குவித்ததன் காரணமாக இன்று வரும் வாடிக்கையாளர்கள் 50% அதிகமானவர்கள் பணமில்லா பரிவர்த்தனை செய்து வருகிறார்கள். நாளொன்றுக்கு ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்களுக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டு வருகிறார்கள். அவர்களின் முழுமையான அடையாளத்தையும் அவர்களது ஆதார் கார்டையும் பார்த்து அவர்களுக்கு நாங்கள் பெட்ரோல் விற்பனை செய்ய முடியாது. சைபர் குற்றவாளிகள் மீது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஒரு நபருடைய வங்கி கணக்கில் இருக்கும் அந்த பணத்தை மட்டும் நிறுத்த வேண்டும். அதை விடுத்து ஒட்டுமொத்தமாக வங்கி கணக்கை முடக்குவது எந்த விதத்திலும் சரியானது விஷயம் அல்ல. சைபர் கிரைம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடப்பதாகவும் அதை பெட்ரோல் பங்குடன் ஒப்பிடுவது, அழைத்து சென்று விசாரணைக்காக காக்க வைப்பது என்பது சரியானது அல்ல. எனவே இதுபோல் நடைமுறை தொடர்ந்து இருந்தால் நாங்கள் இதை பணமில்லாம் இந்த பரிவர்த்தனையை நிறுத்த நேரிடும். எனவே இதை ஒரு வழிமுறையாக கொண்டு வர வேண்டும். சர்ச்சைக்குரிய தொகையை மட்டும் வங்கிகள் கட்டுப்பாடு வைக்க வேண்டும். மொத்த வணிக வங்கியும் கணக்கில் முடக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பணமில்லா பரிவர்த்தனை முழுமையாக நிறுத்தப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்த அறிக்கை மூலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.